ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சாட் வித் ஹர்னி. புதைக்குழி போல ஒரு வார்னிங். பாஸ்ட தூண்டி எடுக்கிறதுக்காகவே வீட்டுக்குள்ள வந்து கெஸ்ட். ஆனா இன்னொன்னு பக்கம் குண்டுமல்லி பூன்னு இன்னைக்கு நடந்தது நட்புக்கா காதலுக்கா இல்ல இது ஒரு பெரிய கேம் பிளானா அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயோ! இந்த பிரியங்காவ என்னன்னு சொல்றது? காலையிலே வைக்க தைரியமாயிரு. எதுலயும் இன்செக்யூரா ஃபீல் பண்ணாத, ரிஸ்க் எடு, ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி விக்கிக்கு முத்தம்லாம் குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இத பார்க்கும்போது எனக்கு என்னமோ விக்கிக்கு அவங்க ஹிண்ட் குடுக்குற மாரி தான் இருந்துச்சு. "உஷாரா ரெடி ஆயிரு. உன்ன புடிச்சு பொதக்குழியில தள்ள போறேன்னு" சொல்லாம சொல்ற மாரி இருந்துச்சு. பார்ப்போம் எத்தன நாளைக்குன்னு. அடுத்ததா டேட்டிங் செட்டப்லாம் சூப்பரா போட்டிருந்தாங்க. ஆனா அங்க தான் ட்விஸ்ட். டேட்டிங் ஜோடிகளுக்கு கிடையாது. ஜோடிஸோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து அவங்களோட பார்ட்னர் கிட்ட பார்த்து பேச போறாங்க. வெக்கி கிட்ட பிரியங்காவோட ஃப்ரெண்ட் வந்து பேசினாங்க. அதே மாதிரி பிரியங்கா கிட்ட வெக்கியோட பிரதர் வந்து பேசினாரு. வெக்கியோட பிரதர் யாருன்னு தெரியுமா? நம்ம திருச்சி சரவணகுமார். எனக்கும் ஷாக்கிங்கா தான் இருந்தது. உங்களுக்கும் இல்ல? ஸோ உங்களுக்கு ரியலாவே பிடிச்சிருக்கா? என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க? அப்படி இப்படின்னு அவங்களோட உள் மனசுல இருக்கிறதெல்லாம் போட்டு வாங்குறதுக்காகவே இந்த டாஸ்க் வச்ச மாரி இருந்துச்சு. 2 பேரும் இவங்க கிட்ட நெறைய விஷயம் சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வந்த கெஸ்ட்டும் ஹோப் குடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி நிவேதிதாவோட சிஸ்டர் அபித்த மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அபித்தோட ஃப்ரெண்டு நிவேதிதா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஆனா, எப்படி உங்களுக்கெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சது? உங்க பாஸ்ட் லைஃப்ப பத்தி சொல்லுங்க. அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுலயும் முக்கியமா நிவேதிதாவோட சிஸ்டர். நிவேதிதாவ விட ஜாஸ்தியா அபித் கிட்ட அவரோட பாஸ்ட்ட பத்தி டீட்டெயிலா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நிவேதிதாவோட ஃபியூச்சர்ல அபித்தோட பாஸ்ட்னால எந்த ப்ராப்ளமும் வந்துரக்கூடாதுன்ற கன்சர்ன் தான். அதனால தான் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் தினேஷோட அம்மா வீணாவ மீட் பண்ண வந்தாங்க. அவங்க வந்ததுமே வீணா கிட்ட, "தினேஷ் எப்படிம்மா உங்ககிட்ட பழகுனாங்க?" அப்படின்னு கேட்டப்போ, ஏதோ சொல்லிக் குடுத்து பசங்கலாம் ஒப்பிப்பாங்கல்ல, அதே மாரி ஒப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் இத்தன நாள் ஷோல வீணா வெட்கப்பட்டு நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு தினேஷ் அம்மா கிட்ட பேசும்போது ஒரே வெட்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. தினேஷ பத்தி அவங்க அம்மா கிட்ட புகழ்ந்து வேற தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க பேசம்போது ஏதோ சொல்லிக் குடுத்த மாதிரியே இருந்துச்சு. நேச்சுரலா அவங்க பேசின மாரியே எனக்கு தெரியல. பட் வீணாக்கு பூவெல்லாம் குடுத்தாங்கப்பா. இந்த பொண்ணு பார்க்கும்போது பையன் வீட்டுக்காரங்க பொண்ணுக்கு பூவெல்லாம் தருவாங்கல்ல, அதே மாதிரி குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வீணாவும் அத வாங்கி உடனே தலையில வச்சுக்கிட்டாங்க. அவங்க போட்ட மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கும், அந்த பூக்கும் ரொம்ப அழகா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இங்க தினேஷ் கூட வீணாவோட ஃப்ரெண்ட் வந்து பேசினாங்க. பூவெல்லாம் வச்சதுமே வீணாவ கையில பிடிக்க முடியல ஆனா. எல்லார்கிட்டயும் போயிட்டு செம்ம குஷியா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தினேஷ் அம்மா பூ வச்சாங்க, பூ வச்சாங்க அப்படின்னு. ஆனா ஒண்ணுங்க தினேஷ் வந்ததுமே பூ வச்சாங்கன்னு சொல்றத விட, உங்க அம்மா அவ்ளோ ஸ்வீட்டா இருக்காங்க. அவ்ளோ இன்னசென்ட்டா அப்படி இப்படின்னு பயங்கரமா புகழ்ந்து தள்ளிட்டாங்க. அப்புறம் இங்க நேகாவ மீட் பண்ண வந்தது தேஜஸோட அப்பா. தேஜஸோட அப்பா செம்ம சூப்பருங்க. நேச்சுரலா நேஹா கிட்ட தேஜஸ பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் ரியலா நெறைய விஷயம் பேசினாங்க, ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இன்கேஸ் தேஜஸோட அப்பாக்கு நேஹாவ ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. அங்க நேஹாவோட ஃப்ரெண்ட் என்னடான்னா, தேஜஸ மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. இங்க நேஹாவோட ஃப்ரெண்டா இருக்கட்டும், நிவேதிதாவோட சிஸ்டரா இருக்கட்டும், இந்த போலீஸ் இன்ட்ராகேஷனே தோத்து போயிடும். அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் மேல கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாளைக்கு இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்க மறக்காம சாட் வித் ஹரணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.